வணக்க மாலை முறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜூலை 3ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மகாராஷ்டிரா முதல் வடக்கு கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் வரும் 3ஆம் தேதி கனமழை பெய்யும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஜூலை 4 முதல் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பாதுகாப்பு கருதி கேரளா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். மத்திய அமைச்சக செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனை. கூட்டத்தில் வர்த்தகம், விக்ஷித் பாரத் தொலைநோக்கு திட்டம் மற்றும் துறை சார்ந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு நிறைவு. சட்டம் ஒழுங்கு, போதையில்லா தமிழகம், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வனத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை. சுற்றுச்சூழல், வனத்துறை நிர்வாகம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். SIR மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் திட்டத்துக்கு எதிர்ப்பு. திமுக உள்ளிட்ட 23 எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு கடிதம். நிரந்தர அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக கூறி தனியார் பள்ளிகளிடம் 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. திமுக பிரமுகர் அரசகுமார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி நிர்வாகிகளிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வாக்குமூலம். கன்னியாகுமரியில் அணு கனிம சுரங்கள் அமைப்பதற்கான நில ஒதுக்கீடு அனுமதி நீட்டிப்பு. 1144 ஹெக்டேர் பரப்பளவிலான நில ஒதுக்கீடு ஆணையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு அரசாணை. நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த ஆனந்த் சேகருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை உறுதி. தண்டனையை உறுதி செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலாவை பணியிடை நீக்கம் செய்த உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு. வழக்கு எண்ணிடப்பட்ட பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் தகவல். சென்னை சென்ட்ரல் வங்கியில் போலி ஆவணங்கள் மூலம் வீட்டுக்கடன் பெற்று 5.25 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு. வங்கியின் முதுநிலை மேலாளர் உள்ளிட்ட இருவருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டில் பத்திரிகையாளருக்கும் வைகோவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம். மதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களை தாக்க முயன்றதால் பரபரப்பு. தனது உண்மையான நிறத்தை வெளிப்படுத்திவிட்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. குதிரை பேரத்திற்கு விஜய் தூண்டினார் என கூறிய வைகோ தற்போது அரசின் தவறுகளை திசை திருப்ப மாறி மாறி பேசுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம்.
தமிழக அரசியலில் புறந்தள்ள வேண்டிய கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். மதிமுக தொடங்கும் போது இருந்தவர்கள் தற்பொழுது அந்த கட்சியில் இல்லை எனவும் ஆர்.எஸ். பாரதி விமர்சனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மீண்டும் போர்க்கொடி. தன்னுடன் வந்த அனைவருக்கும் உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என நிபந்தனை. அதிமுகவிலிருந்து கண்ணீருடன் விலகுவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு நான் பலியாக தயாராக இல்லை என அறிக்கை. கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கரூரையும் சேர்த்து 7 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் வீரபாண்டியனுடன் அமைச்சர்கள் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. நாளை நடைபெறவுள்ள தாவேகா தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க நேரில் அழைப்பு. நாளை நடைபெறும் தாவேகா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் விசிக பங்கேற்கும் என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய தாவேகா அரசுக்கு விசிக துணை நிற்கும் எனவும் பேட்டி. சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்வதற்கு அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதுதான். பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வது குறித்த கோப்புகள் மீது ஆளுநர் முடிவெடுப்பார். ஆளுநர் ஒப்புதல் வழங்க கோரி எவ்வித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் விளக்கம். அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் தமிழ்நாட்டில் தொடரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வெளியீடு. தமிழகத்தில் 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்துவதற்கு முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சு. ஜனநாயக திருவிழாவில் ஆள் பிடிக்கும் வேலையை செய்து வருவதாக தாவேகா அரசு மீது ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் ஊதும் மகுடிக்கு மக்கள் பிரதிநிதிகள் தற்போது மயங்கி கிடப்பதாகவும் கருத்து. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு அணிதான், அது ராகுல் காந்தி தலைமையிலான அணிதான். நாங்கள் எல்லோரும் ஒரு பிளேயர்ஸ் தான். தன்னை பொறுத்தவரை டாஸ் போர்டு அனுப்பி வைத்துள்ளார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மேலும் 42 ரெசார்ட்டுகளுக்கு சீல். ஆசனூர், தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் ரெசார்ட்டுகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோடு ஆட்சியர் அறிக்கை. அரசு ஊழியர்களை ஊக்குவிக்க வழங்கப்பட்ட சலுகை ரத்து செய்யப்பட்டால் அதனை மீண்டும் வழங்கும்படி உரிமையாக கோர முடியாது. கூடுதல் கல்வி தகுதியை பெறும் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்த திட்டத்தை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பள்ளி கல்லூரிகளில் தாவேகா தலைவர் விஜயின் பிறந்தநாளை கொண்டாடியதாக புகார். விரிவான விசாரணை நடத்தி கல்வி நிறுவனங்களின் தலைமை பதவி வகிப்பவர்கள் மற்றும் ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். திருச்சி சமயபுரம் அருகே ஆபாச வீடியோவை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி நர்சிடம் பணம் மற்றும் நகை பறிப்பு. கள்ளக்காதலனை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். சாத்தான்குளம் அருகே இஸ்ரோ கட்டுமான பணிகளுக்கு பொருட்கள் ஏற்றி வந்த கனரக லாரி மின்கம்பம் மீது மோதி விபத்து. மின்கம்பிகள் அறுந்து விழுந்து பெரும் விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய கிராம மக்கள். விலைவாசி உயர்வு மற்றும் போதுமான லாபம் கிடைக்காத காரணத்தால் ஈரோடு மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாட்டிறைச்சி கடைகள் மூடல். கடந்த 2 நாட்களாக கடைகள் அடைக்கப்பட்டதால்
வியாபாரிகளுக்கு லட்சக்கணக்கில் வருவாய் இழப்பு. பராசக்தி படத்திற்கு சம்பள பாக்கி இருப்பதாக தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனம் மீது இயக்குநர் சுதா கொங்கரா வழக்கு. 8,39,00,000 ரூபாய் செலுத்த கோரிய நிலையில் ஜூலை 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்க கடத்தலில் ஈடுபட்ட மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த நபர் கைது. 55 கோடி மதிப்புள்ள 37 கிலோ மதிப்புள்ள தங்க கட்டிகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. உத்தரகாண்டில் கொட்டித்தீர்த்த கனமழை, ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல். கொல்கத்தா ஹால்டியாவில் உள்ள பெட்ரோலிய பொருட்கள் தொழிற்சாலையில் தீ விபத்து. 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்ததாக தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஸ்ரீநகரில் உள்ள யாத்ரி நிவாசில் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் ஒத்திகை. இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து பிரியாவிடை கொடுத்த ராணுவ வீரர்கள். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்குபெறும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. ஹர்மன்பிரீத் தலைமையிலான வீரர்களை அறிவித்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம்.